தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பொங்கல் பரிசு பொருட்களை வழங்க ஏதுவாக வரும் 11ஆம் தேதி அனைத்து ரேஷன் கடைகளும் செயல்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. முன்னதாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தது. இந்த திட்டத்தின்படி ரூபாய் 258 கோடி செலவில் 2,02,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை தலா 1 கிலோ மற்றும் கரும்பு, முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் ஆகியவை தொகுப்பு பையில் போட்டு வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு 1.98 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலமாக கடந்த 7ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமை அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் விடுமுறை தினமாகும். ஆனால் பொங்கல் பரிசு பொருட்களை வழங்க ஏதுவாக வரும் ஜனவரி 11ஆம் தேதி அதாவது வெள்ளி அன்று அனைத்து நியாய விலை கடைகளும் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக வரும் ஜனவரி 16ஆம் தேதி விடுமுறை தினமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நீங்க பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிட்டீங்களா? பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குறதுல பிரச்சனை இருக்கா? உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.